இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓதுகிறோம், மற்றபடி அவர்கள் பெயரில் பள்ளியாசல் கட்டி கொடுப்பது, மதுரசா கட்டி கொடுப்பது, இல்லை 40 பள்ளியாசலுக்காக பொருள்கள் வாங்கி கொடுப்பது. சரி, இது ஏதாவது இறந்து போனவர்களுக்கு நன்மையை தருமா? நன்மை தருமா? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது இறந்தவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா, செய்யலாமான்னு கேட்டா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது. நம்ம சமூகத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறந்தவர்களுக்கு எதை செய்யணும்னு மார்க்கம் சொல்லுதோ அதை செய்யாம விட்டுட்டாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுதோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு தப்பு பண்றாங்க. சமூகத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இறந்தவர்களுக்கு இன்னது செய்யின்ற சொல்ல கட்டளை போட்டாங்க, அது செய்ய மாட்டேங்கிறோம். இன்னது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது செய்யறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டியதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா உங்களுடைய தாயோ தகப்பனோ பாட்டனோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எவ்வளவு பேர் மூத்தா போயிருப்பாங்க உங்க குடும்பங்கள்ல. அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் இல்லையா? என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் செய்யறது என்னன்னு கேட்டா, இறந்தவர் ஏதாவது கடன் வச்சுட்டு போயிருக்காரா? முதல் வேலை என்னதான்? பாப்பா மூத்தா போயிட்டாங்களா, அம்மா மூத்தா போயிட்டாங்களா, என்ன பண்ணணும்? அவருக்கு அவர் யார்கிட்டயா கடன் வாங்கி இருக்கிறாரா அறிவிக்கணும். எங்க வாப்பா பட்ட கடனை நான் தர்றேன், என்கிட்ட வந்து வாங்கிக்கிறேங்க. ஏன்? இவர் கடனாளியாக போய் மூத்தா போய் அங்க சேர்ந்துட்டாருன்னு சொன்னா, இந்த கடன் கொடுத்தாரு பாருங்க, அவர் வந்து இவருடைய அமலை எல்லாம் எடுத்துக்கிடுவார், நஷ்டவாளி ஆயிடுவார். அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டா, கடனை முதலாவது தீர்க்க வேண்டும். ஒரு நாள் கடன் பட்டார், இறந்தவருக்கு வாரிசு செய்ய வேண்டிய வேலை. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இது குர்ஆன்ல இருக்கிற சொத்து பிரிக்க முந்தி கூட மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், கடனை கழித்த பிறகுதான் சொத்தை கூட பிரிக்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படியான ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இறந்து போன ஆளுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அவர் வசியத்தை ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா, கடன் கிடையாது, மோமெண்ட் சொல்லியிருக்கிறார், நான் அந்த பள்ளிவாசலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறேன், அந்த அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த பையனுக்கு காலேஜில் அந்த சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாங்க, நான் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறார். சில விஷயங்களை குடும்பத்தில் சொல்றார், வசியத்துங்கிற முறையில் மண்டை போட்டார். அப்ப எனக்கு தெரியுது, எங்க தகப்பனார் வந்து இவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு, எனக்கு தெரியுது, நான் கொடுக்கணும், அவருடைய ஆசையை நிறைவேற்றணும். அப்ப நல்லதா, அதுக்காக கெட்டது செஞ்சுன்னா நிறைவேற்றக்கூடாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த தர்காவில் ஒரு கொடிமனை ஏத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டாரு. இது ஏத்துனீங்கன்னு வைக்க, அந்த பாவம் அவருக்கு போயிடும். மார்க்க அனுமதிச்ச ஒரு காரியத்தை செய்வதாக அவர் வந்து ஒரு வாக்குறுதி அளித்திருந்தால், வசியத்து பண்ணி இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். இது ரெண்டாவது. இதை யாரும் செய்யறது இல்ல, கடன் கொடுக்கறது இல்ல, இதை யாரும் செய்யறது இல்ல. மூணாவது என்ன செய்யணும்னு கேட்டா, இறந்தவருக்கு ஏதாவது நோன்பு மிச்சம் இருக்கான்னு பார்க்கணும். ஆணோ பெண்ணோ, ஆண்கள் பிரயாணத்தால் நோன்பு விட்டுருப்பாங்க, வேற ஒரு காரணத்தினால நோயினால நோன்பு விட்டுருப்பாங்க, பெண்கள் மாதவிடாயினால நோயினால பிரயாணத்தினால குழந்தைக்கு பால் ஊட்டுறதுனால கர்ப்பமா இருக்கிறதுனால சில நோன்புகளை விட்டுருப்பாங்க, மூத்தா போயிருப்பாங்க. 4 நோன்பு 5 நோன்பு 10 நோன்பு 20 நோன்பு அவங்களுக்கு மிச்சமா இருக்கும். அப்ப அந்த வாரிசா வரக்கூடிய என்ன பண்ணணும்னு கேட்டா, என்ன நோன்பு இருக்குன்னு கணக்கு வச்சு அந்த நோன்பை நம்ம வச்சிடணும். பாப்பாவுக்கு புள்ள வைக்கலாம், பிள்ளைக்கு பாப்பா வைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன்மாத்த வாழைஹி சௌமுன் சாம அன்ஹு வலியு. யார் ஒருத்தருக்கு நோன்பு கடமையாய சில நோன்பை விட்டு விட்டு இறந்து விட்டாரோ, அவருடைய வலி, அவருடைய வாரிசுதார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவர் சார்பா நோன்பு வைக்கணும். எத்தனை பேர் இப்படி நோன்பு வைக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதோ 1-2 நோன்பு விடுபட்டுருச்சுன்னு சொன்னா, அதை நம்ம வைக்கிறோமா? அதை நம்ம வைக்க மாட்டோங்கிறோம். அது வைக்கணும், இது ஒரு கடமை. இது கஷ்டமா இருக்கனால வைக்கிறது இல்ல. பாத்தியா ஒரு லேசா இருக்குதுல்ல, அது எடுத்து 11 ரூபாய் கொடுத்து வேலை முடிஞ்சு போச்சு. நோன்பு வச்சா நமக்கு பட்னியா கிடக்கணும், இது தேவையா? அதுக்காக நம்ம வைக்க மாட்டோங்கிறோம். நாலாவது என்ன, இறந்து போனவர் வந்து ஹஜ்ஜி கடமையா இருக்கு, பொருளாதாரம் வச்சிருந்தாரு, உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு, ஹஜ் இருந்தா செய்வோம் இருந்தாரு, அடுத்த வருஷம் போகலாம்னு சொல்லி மண்டையை போட்டாரு. இப்ப நம்மள்ட்ட வசதி இருக்கிறது, இப்ப என்ன பண்ணணும், இறந்தவருக்காக வேண்டிய ஹஜ்ஜி இருந்தா செய்யலாம். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அம்மா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க, செய்யாம மூத்தா போயிட்டாங்க, நான் உங்க சார்பான ஹஜ்ஜி செய்யட்டுமா அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, நல்லா செய்யுமா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது. உங்க அம்மா கடன் வச்சிட்டு போனா நீ தான் நிறைவேற்றுவ, நல்லா ஹஜ்ஜி நிறைவேற்றுங்கிறாங்க. அப்ப ஹஜ்ஜி கடமையை செய்யாம நம்முடைய வாரிசுகள் யாராவது மூத்தா போயிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக ஹஜ்ஜி செய்யலாம். நாளாச்சா. அஞ்சாவது என்ன செய்யலாம் கேட்டா, இறந்தவருக்காக வேண்டி நீங்களா விரும்பி தர்மங்கள் செய்யலாம். 3வது நாள் 7வது நாள் இல்லாம தான தர்மங்களை நீங்கள் என்ன செய்யலாம், இறந்தவருக்காக எப்ப வேண்டாலும் செய்யலாம்.
அது நிலையான தர்மமா கூட இருக்கலாம், அல்லது நிலை இல்லாத அப்ப முடிஞ்சு போற தர்மமா கூட இருக்கலாம். பண்றாங்க என்னமோ சொல்ல நினைச்சாங்க, சொல்ல முடியாம மூத்தா போயிட்டாங்க. அதே தர்மம் செய்யத்தான் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க சார்பா நான் தர்மம் செய்யட்டுமா, நல்லா செய்ப்பா அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம குடும்பத்துல யாராவது இப்படி இந்த மாதிரி காரியங்களை செய்யாம இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக இந்த 5 காரியங்களை தான் நீங்கள் செய்யலாம். அதுக்கு கூட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? அந்த காரியங்களை அவர் மனதால் விரும்பியவராக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஹஜ்ஜி கடமையா இருக்கு, அவர் வாழும் போதே சொல்றாரு, போங்கடா ஹஜ்ஜியாவது, ஹஜ்ஜியும் காசியும் ஒண்ணுதான்டா, நான் இதுக்கடா ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையப்பட்டார். இவருக்கு நீங்க செய்ய முடியாது. ஏன்? இவர் செய்யணும்னு ஒத்துக்கிறாரு. ஒரு ஆள் நோம்பு 4 நோம்பு விட்டு நோம்பே அவர் வைக்க, ரமலான் நோம்பு வைக்க மாட்டார். நோம்பு வைக்க சொன்னா அதெல்லாம் இல்லா பயில வைக்கிறது. நமக்கு ஏன்? நமக்கு என்ன சோறு இல்லையா, கஞ்சி இல்லையா, போடா வேலையை பார்த்துக்கிறாரு. அப்படி ஒரு வாப்பா நமக்கு மூத்தா போயிட்டாரு. இவருக்கா நீங்க வைக்க முடியாது. யாருக்கு வைக்கணும்? நோம்பு வைக்கிறாரு, ஒரு நோம்பு வைக்க முடியல, 2 நோம்பு வைக்க முடியல, மறுபடியும் நாளைக்கு வச்சிருவோம், நாளை கழிச்சு வச்சிருவோம், அடுத்தவன வச்சிருவோம். இவருக்கு தான் வைக்கலாம், நோம்பாவது வைக்கிறதாவது அவருக்கு வைக்க முடியாது. ஒரு ஆள் எச்சிக்கையினால காக்காய் வரட்ட மாட்டார், 10 காசு தர்மம் செய்ய மாட்டார். எச்சிக்கையில காக்கா வரட்டா என்னன்னு கேட்டா, எச்சிக்கையில 1-2 பருக்கு ஒட்டிட்டு இருக்கும்ல, அது காக்காக்கி போயிருமா. அதுக்காக அவ்வளவு வெள்ளலாம் அவரு. அதுக்காக அந்த பழமொழியை சொல்லுவாங்க. அப்ப எச்சிக்கையால காக்காய் வரட்டாத இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் எத்தனா கொடுக்க மாட்டார் அவர். அவர் செத்து போனவனே அவருக்காக தர்மம் செய்யலாமா? அவன் தர்மம் செய்யற வேஸ்ட் சொல்லிட்டு இருந்தான். அப்ப எப்ப நம்ம தர்மம் செய்யலாம்னு கேட்டா, தர்மம் செய்யணும் நினைச்சவரா இருக்கணும், வசியத்து பண்ணவரா இருக்கணும், விரும்பினவரா இருக்கணும். அவர் இந்த மாதிரி காரியங்களை விட்டுட்டு போனார்னு சொன்னா அவருக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் செய்வார்களே ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படும். 5 தான். இது போக நம்ம என்ன பண்றோம்? இறந்தவருக்காக குர்ஆன் ஓதுறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அவங்களுக்கு தானே வந்துச்சு. அவங்க காலத்துல மூத்தா போனாங்களா இல்லையா? நிறைய பேர் மூத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா மூத்தா போனாங்க ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே. அவங்களுடைய மகள் ஜைனப் மூத்தா போனாங்க இருக்கும்போதே. அவங்களுடைய மகள் ருக்கையா மூத்தா போனாங்க, அவங்க இருக்கும்போதே மூத்தா போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரன் ஹம்சா மூத்தா போனாங்க. எவ்வளவோ பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க சொந்தக்காரங்க மூத்தா போயிருக்கிறாங்க. யாருக்காச்சும் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுனாங்களா? இது ஹம்சாவுக்கு ஓதுறேன், இது ஹதீஜாவுக்கு ஓதுறேன், இது இப்ராஹிமுக்கு ஓதுறேன், இது ஜைனபுக்கு ஓதுறேன், இது ருக்கையாவுக்கு ஓதுறேன், அப்படி ஓதுனாங்களா? அப்ப குர்ஆன் ஒரு இறந்து போனவர் குர்ஆன் ஓதலாம் என்று அப்படி ஒரு முறை இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனுக்கு ஓதிருக்க மாட்டாங்களா? தன்னுடைய மகளுக்கு ஓதிருக்க மாட்டாங்களா? உயிருக்கு மேல நேசிச்சாங்களா கதீஜா நாயகி, அந்த மனைவிக்கு ஓதிருக்க மாட்டாங்களா? சின்ன பாப்பா ஹம்சாவுக்கு ஓதிருக்க மாட்டாங்களா? யாருக்கும் ஓதலையே, ஒரு ஆதாரம் இல்லையே. அப்ப குர்ஆன் ஓதுறது என்பதெல்லாம் இறந்து போனவருக்கு செய்யற மேற்று கிடையாது. நம்ம நன்மைக்கு நம்ம ஓதிக்கிறது. நம்ம உட்கார்ந்து ஓதுனா நமக்கு நன்மை கிடைக்கும். மூத்தா போன ஜனாசாக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஓதுறது, அவர் இறந்த பிறகு ஓதுறது, அதையாச்சும் ஒழுங்கா போய் தொலைகிறாங்களா? நம்மள மாதிரி ஆட்களை கூலி கூட்டிட்டு போய், இது என்ன கூலிக்கு என்ன தொழிலா? இது குர்ஆன் ஓதுறதுங்கிற ஒரு இபாதத்தை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களா ஓதுறீங்க? அதை எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுவீங்க, நாங்க குர்ஆன் ஓதுன்னு வருவோம். எப்படி வருவோம்? நாங்களும் ஓதுன ஆளுக்கு தானே, நாங்க பண்ணாத பிராடா? குர்ஆன் ஓத கூப்பிடுவாங்க. மதரசால ஓதும் போது குர்ஆன் ஓதன்னு கூப்பிடுவாங்க. இந்த ஒவ்வொரு ஜுஸுவா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. குர்ஆன் ஓத போனோம்னு சொன்னா 30 ஜுஸு மொத்த குர்ஆனா இருக்காது, 30 துண்டு துண்டா இருக்கும், இப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆள் கொண்டு கொடுத்துருவாங்களா, நாங்க குர்ஆனை வச்சுக்கிருவோம். வச்சுட்டு என்ன ஓதுவோம்? ஏன் இது இபாதத்தா இருந்தா இஹ்லாஸா செய்யணும், பிசினஸ் தானே, முடிஞ்சளவு ஏமாத்த வேண்டியது தானே. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்வோம்? குர்ஆனை தொடர்ந்து வச்சுக்கிட்டு எவ்வளோடா தருவாங்க, பெரிய விட தெரியுது, பக்கத்துல உட்காந்து அவன் ஆப்பிள் ரொம்ப வச்சுக்கிறான் பாரு, அங்க ஆப்பிள் வெட்டி வச்சிருக்கோம், அதைத்தான் பேசுவோமே தவிர அது இல்லாம ஆளுகளுக்கு எவ்வளவு கஞ்ச பேர் இருப்பாங்களே, இப்படி சிரிக்கிறது சொல்லல. இதான் நடக்குதுங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இந்த பாவத்தை நாங்க செஞ்சோம். இறை அச்சம் இல்ல, பிசினஸ் மாதிரி சொல்லி தந்தாங்க. இது ஒரு வியாபாரம், இளவு வீட்லயும் சம்பாதிக்கணுன்ற அளவுக்கு என்னஞ்சாங்க, கெடுத்து விட்டாங்க எங்களை. நாங்க செஞ்சது இது நான் மிகைப்படுத்தலாம் சொல்லல. இதுக்கு நாம நிறைய தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யறோம்? அதை போய் செய்யறோம். ஓதிட்டு என்ன செய்வோம்? அப்படி 3 கால பெறட்டும், யார் பார்க்க போறா? அல்லாஹ்வுக்கு பயந்து செஞ்சா ஒழுங்கா செய்வோம், மனுஷனுக்கு செய்யறது தானே. அப்படி என்ன செய்வோம்? 3 கால பெரட்டி விட்டுருவோம். 5 நிமிஷத்துல ஒரு ஜூஸ் ஓதுவோங்க. அதெல்லாம் 2 வார்த்தை வழங்க. இதுக்கு போய் இது மௌத்தா போன ஆளுகளை கிண்டல் பண்றீங்களா? இதுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? இதான் இங்க நடக்கக்கூடிய மேட்ரு. அதனால இறந்து போனவருக்காக குர்ஆன் ஓதுறது என்பது மார்க்கத்தில் கிடையாது. நீங்க ஓதுனாலும் தப்பு, உங்களுக்கு ஓதிக்கிறீங்க.
கூலி கூட்டிட்டு போனீங்கன்னா 2 தப்பு. நீங்க ஓதுனா ஒரு தப்பு, எங்களை கூட்டிட்டு போனா என்னாச்சு? ஏமாத்துறீங்க. அல்லாஹ் வந்து ஏமாத்துறீங்க. இது குர்ஆன் ஓதுறது சேராது. இந்த மாதிரி ஓதுறது, 3ஆம் பாத்தியாங்கிறது, அதுல என்ன செய்வாங்க சார்? தஞ்சாவூர் ஜில்லாவுல அனியா சுப்ஹானல்லாஹ், இந்த மௌத்தா போனவர் என்னென்னலாம் விரும்பினார்னு வைங்க, அதெல்லாம் வச்சு படைக்குவா. படைகள் இந்து மதத்தில் படைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? மௌத்தா போன ஆளுக்கு சில ஊர்ல சுருட்டுலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. பாத்தியாவுல போவோம், சுருட்டு வச்சு, எதுக்கு சுருட்டு? இதான் குடிப்பாரு, கண்ணன் சுருட்டு தான் குடிப்பாரு. ஆமா, எஸ்கேடி சுருட்டு தான் குடிப்பாரு. இந்த ஏரியா சுருட்டு அதெல்லாம் பேர் வரைக்கும் கேட்டா சொல்ல பாருங்களேன், அவ்வளவு பதிஞ்சிருக்கு எனக்கு. எஸ்கேடி சுருட்டுன்னு சுருட்டு இருந்துச்சீங்க, கண்ணன் சுருட்டு சுருட்டு, இது 2 ஃபேமஸ் தஞ்சாவூர் மாவட்டத்தில். இந்த 2 சுருட்டையும் வச்சிருப்பாங்க சில பாத்தியாக்கள் போனோம்னா. எதுக்குங்க? அதான் ஒரு விரும்பி குடிக்கிற பிராண்டு. நல்லவளுக்கு இந்த ஒயினும் பிராண்டிலாம் வாங்கி வைக்காம போட்டாங்க. ஒரு குடிகாரனா இருந்தான்னு வைங்க. அப்ப என்ன இதெல்லாம் இஸ்லாமா? இந்த எதுக்கு இதெல்லாம்? ஆவிகள் வந்து இல்லாட்டி பிடிச்சதை வைக்கலன்னு சொன்னா ராத்திரில சாமத்துல கதவு தட்டுவாரு அப்படின்னு பயம் காட்டி அஜர்த்துமார் சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் வேலை பண்ண, வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ மூத்து செத்து போனா அதை வச்சு எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மேட்டர் தானே தவிர இறந்தவருக்கு ஹல்கா செய்யறது, தொழுகை நிறைய நாட்டுறது, இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாளில் பாத்தியா ஓதுறது, படையல் செய்யறது, இது எதுவுமே கிடையாது. இறந்தவருக்கு டெய்லி கடைசி 5 போக கடைசி ஒரு காரியம் இருக்கு. அதிகம் துஆ செய்யுங்க, நினைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. ரப்பனா கஃபிர் லனா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தர்றான். ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகுனா பில் ஈமான். யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, ஈமானோடு எங்களுக்கு முன்னாடி போய்விட்டார்களே அவர்களை மன்னிப்பாயாக என்று கேட்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுத் தருகிறான். அதனால அதிகம் துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. அதான் செய்யலாமே தவிர இறந்தவருக்கு நம்ம செய்யற கத்தம் பாத்தியா எல்லாமே ஃப்ராடு, தொழில், வியாபாரம், பொழப்புக்கு உண்டாக்குனது, அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது.